ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேல் நம்ம மீனால் இருக்காங்களே, எந்தெந்த விஷயம் பண்ணணும் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமலே பண்ணிட்டாங்கங்க. அதாவது தன்னோட வாழ்க்கை பழி போயிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க ஒரு சின்ன பொய்யை சொல்ல போய் அந்த பொய் எவ்வளோ பெரிய வினையாயிருச்சு தெரியுமா? விளையாட்டு வினையாகும்னு இவங்க விஷயத்தில் தாங்க பார்த்துருக்கோம். இதே மாதிரி லைஃப்பில் முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக ரியல் லைஃப்லையும் பண்ணியிருப்பீங்க. சின்ன விஷயத்தில் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் கடைசியில் அதை மறைச்சு பெரிய விஷயமா வந்து வெடிக்கும். அன்னைக்கு தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். யாருக்கிட்ட வேணால் போய் சொல்லாங்க, லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் சொல்லவே கூடாதுங்க. நம்ம லைஃப்பில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம உண்மையா இருக்கணும்ல. என்ன சொன்னாலும் நம்ம மீனாவுக்குலாம் உரைக்காதுங்க. உடனே சேரன் வர அதுக்கப்புறம் என்ன நான் இல்லைன்னு ஃபீல் பண்றியான்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நான் கன்சிவா இருக்கவும் தானே என்ன இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் பொத்தான்னு சொல்லிட்டு அது கேள்வி கேட்க அதுக்கப்புறம் இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நான் உண்மையானுமே நேச்சுரலாக அப்படி தான் இருப்பேன், உனக்கு தான் அது புரியல, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நம்ம குழந்தை அதை விட முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதோட இவர் சென்டிமெண்ட்டாக 4 டைலாக போட்ட ஒரு கவிதை வேற போட்டு விட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? என் சுவாச காற்று இல்லை என்றாலும் உன் மூச்சு காற்று போதும் நான் உயிர் வாழ. அடேங்கப்பா பின்றாப்பா நோட் பண்ணுங்கய்யா அந்த மாதிரி இருக்குங்க. சேரனா இது டெவலப் ஆயிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிப்பா நான் உனக்கு பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வரேன், நீ போகன்னு சொல்ல. அதுக்கப்புறம் மாமாவுக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம படியிலேருந்து மயங்கி விழுந்த மாதிரி நடிப்போன்னு சொல்லிட்டு விழுவ போகுது. அந்த டைம் பார்த்து ஐயோ உனக்கு ஏதாவது ஒன்றா உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பாலாம் என்னை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, ஐயோ மாமா மறுக்கையா தான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் மீனாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த தீபத்தில் போய் நெருப்பு பிடிச்சி போய் அந்த ஷாக்கில் அபாஷன் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கும் வழி இல்லைங்க. கடைசியில் படிக்கட்டில் என்னெல்லாம் கொட்டி பார்க்குறாங்க. எதுவும்